It's time to honor our distinguished chief guest, Mr. Erod Kadir sir, with a token of appreciation. We request all the dignitaries on the dais to join them, adding grace to the occasion. Our hearty thanks to the dignitaries present on the stage. மகரிஷி வித்யா மந்திர் பள்ளியின் கலா உற்சவத்திற்கு சிறப்பு விருந்தினராய் வருகை புரிந்திருக்கும் ஈரோடு கதிர் என்கிற திரு கதிர்வேலு பழனிசாமி ஐயா அவர்கள் ஈரோட்டுக்கு அருகே உள்ள சின்னியம்பாளையம் அரசு பள்ளியில் படித்தவர். தன் மிகச்சிறந்த சொல்லாற்றலால் இன்று சிங்கப்பூர், இலங்கை உள்ளிட்ட பல வெளிநாடுகளில் அறியப்படும் சிறந்த பேச்சாளராக திகழ்கிறார். அது மட்டுமல்லாமல் இன்றைய தலைமுறையினருக்கு பயன்படும் நோக்கத்தோடு கிளையிலிருந்து வேர்வரை, பெயரிடப்படாத புத்தகம், உறவெனும் திரைக்கதை, வேட்கையோடு விளையாடு என சிறந்த 4 புத்தகங்களை எழுதியுள்ளார். சிகரம் என்ற அச்சுப்பணியை கடந்த 19 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். இதுவும் இவரது எழுத்து திறமைக்கு சான்றாகும். மேலும் இவர் தொலைக்காட்சி, பண்பலைகளில் நாள்தோறும் தன் கருத்துக்களை பரப்பி வருகிறார். வார இதழ், மாத இதழ் என பல்வேறு ஊடகங்களில் சிறப்பாக பங்காற்றி இணையத்தில் 850க்கும் மேற்பட்ட படைப்புகளை எழுதியுள்ளார். இது மட்டும் அல்லாமல் இன்றைய இளைய தலைமுறையினரை வழிநடத்துவதற்காகவே ஈரோடு வாசல் எனும் குழு ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த குழுவின் மூலமாக பல பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் மற்றும் கதை சொல்லிகளை உருவாக்கியுள்ளார். மேலும் இவர் சிறந்த மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளரும் ஆவார். தமிழ்நாடு காவல்துறை, இந்திய ரயில்வே துறை, அரிமா சங்கம் போன்ற அமைப்புகளுக்கும் பல்வேறு கல்லூரி மாணவர்களுக்கும் மென்பொருள் நிறுவனங்களுக்கும் மனிதவள மேம்பாட்டு பயிற்சி அளித்து வருகிறார். இத்தகைய பெருமைக்குரிய மனிதரை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது எங்கள் பள்ளி. சிந்தனை செம்மல், எழுத்தாளர், பேச்சாளர், மனிதவள பயிற்சியாளர் என பன்முக திறமை கொண்ட ஈரோடு கதிர் என்கிற திரு கதிர்வேல் பழனிசாமி ஐயா அவர்களே வருக வருக, செறிவான கருத்துக்களை எங்களுக்கு தருக. மகரிஷி வித்யா மந்திர் சீனியர் செகண்டரி பள்ளியினுடைய தாளாளர் ஆற்றல் மிகு திரு பிரவீன் அவர்களே, பள்ளியினுடைய முதல்வர் திரு அன்பரசு அவர்களே, என்னை இந்த நிகழ்விற்கு தேடி கண்டுபிடித்து அழைத்து வந்திருக்கக்கூடிய அகாடமிக் கோஆர்டினேட்டர் திருமதி லாவண்யா ஹக்கீம் அவர்களே, மேடையில் என்னோடு வீற்றிருக்கக்கூடிய அறக்கட்டளை உறுப்பினர்கள் திரு தங்கராஜ், திரு ஜெகநாதன் மற்றும் இந்த விழாவிற்காக மிகச்சிறப்பான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள், என்னை மிகச்சிறப்பாக அறிமுகம் செய்து வைத்த ஆசிரியை திருமதி தமிழரசி, எல்லோரையும் இன்முகத்தோடு வரவேற்புரை நிகழ்த்திய பள்ளி மாணவர் தலைவர் செல்வன் ரோஹித் மற்றும் இந்த நிகழ்விற்கு தங்களுடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், தாத்தா பாட்டிகள், பிள்ளைகள், பள்ளியினுடைய ஊழியர்கள் உள்ளிட்ட அனைவரையும் சிறந்தாழ்ந்து வணங்குகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த பாஸ் விடுறதே நீங்கள் கொஞ்சம் கை தட்டணுங்கிறதுக்காக தான். சில இடங்களில் அப்படி கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்கும். மகரிஷி வித்யா மந்திர் பள்ளியினுடைய இந்த ஆண்டு விழாவில் எனக்கு பேச வாய்ப்பு கிடைத்தமைக்கு நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையாக பார்த்தீங்கன்னா அது ஒரு டெம்ப்ளெட் வாக்கியம். எந்த ஒரு பேச்சாளர் அந்த மேடைக்கு வந்தாலும் அந்த மேடையை பயன்படுத்தி கொள்வதற்காக நான் மகிழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறது டெம்ப்ளெட்டான ஒரு வாக்கியம். அந்த டெம்ப்ளெட்டையும் கடந்து உளப்பூர்வமாக சொல்வதற்கு என்னிடம் மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கின்றது. இந்த உலகத்தில் நாம் வாழும் காலத்தை கிமு, கிபி என்று பிரித்து காலங்காலமாக பழகியிருப்போம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறந்ததற்கு பின்பு அப்படின்ட்டு. அதன் பிறகு ஒரு முறை காலத்தை பிரிக்க வேண்டும் என்று எடுத்தால் 2020க்கு முந்தைய காலம், 2020ற்கு பிந்தைய காலம் அப்படின்போது இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா கோமு, கோபி அப்படின்னு சொல்லுவோம். கொரோனாவிற்கு முன்பு,
கொரோனாவிற்கு பின்பு. ஆனால் இதுக்கெல்லாம் கைதட்டுறது கொஞ்சம் ஓவர். அது இந்த பட்டிமன்ற பேச்செல்லாம் கேட்டு கேட்டு எந்த இடத்துலையாவது ஒரு அழுத்தம் கொடுத்தா நம்ம கைதட்டி பழகியிருப்போம். அப்படிலாம் வேண்டாம். நான் எங்கேயாவது கைதட்டல் வேணுங்கிற மாதிரி ஒரு பாஸ் இடைவெளி கொடுப்பேன். அப்போ தட்டினீங்கன்னா போதும். அப்போ கோமு கோபி அப்படிங்கிறத பல்வேறு இடங்களில் பார்ப்போம். இப்போது 2 நாட்களுக்கு முன்பு என்னுடைய ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு, L&T நிறுவனத்தினுடைய தலைவர் அவருடைய நிறுவனத்தினுடைய ஒரு ஊழியர் கேட்டிருந்த ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் முகமாக, அந்த ஊழியர் கேட்டிருந்த கேள்வி, சனிக்கிழமை கூட வேலை பார்க்க சொல்கிறீங்களே இதில் நியாயமா அப்படின்னு கேட்குறப்ப இவர் எதேச்சியாக சொன்ன ஒரு பதில், ஞாயிற்றுக்கிழமை உங்களை வேலை வாங்க முடியலையேன்னு நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை உங்களை எல்லாம் வேலை வாங்க முடியும்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் உட்காந்து பொண்டாட்டி முகத்தை முறைச்சு பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரு பதில் சொன்ன பதில் அப்படி வைரலானதை நான் என்னுடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவாக எழுதியிருந்த பொழுது கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், இப்பெல்லாம் குறைந்த பிறக்கிறது, குழந்தைகளுடைய பிறப்பு எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதற்கும் நான் இந்த பதில் தான் சொன்னேன், கொரோனாவிற்கு பின்பு இப்படி தாங்க நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த மாதிரி இந்த சமகால சமூகம் தன்னுடைய காலத்தை பிரித்து உணர்வது என்பது கோமு கோபி, கொரோனாவிற்கு முன்பு கொரோனாவிற்கு பின்பு. ஏன் இந்த ஆண்டு விழா எனக்கு மிக பிரத்யேகமான ஒரு ஆண்டு விழாவாக இருக்கிறது என்றால், மகரிஷி வித்யா மந்திர் பள்ளி கொரோனா காலத்திற்கு பிந்தையதாக நடத்தக்கூடிய முதல் சிறந்த ஆண்டு விழா இந்த ஆண்டு விழா. இட்ஸ் a நியூ பிகினிங், ஒரு மறு தொடக்கம், ஒரு புதிய தொடக்கம் நிகழக்கூடியதனுடைய மகத்தான ஒரு விழாவில் ஒரு சிறப்பு விருந்தினராக பங்கெடுப்பது என்பது என்னை மாதிரியான பேச்சாளர்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை தரக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இந்த நிகழ்விற்கு எனக்கு வாய்ப்பளித்த தாளாளர் திரு பிரவீன் அவர்களுக்கும், என்னை அழைத்த அகாடமிக் கோஆர்டினேட்டர் திருமதி லாவண்யா ஹக்கீம் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மனம் திறந்து இதயத்தினுடைய ஆழத்திலிருந்து என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக நிகழ்வுகளுடைய சம்பிரதாயத்தில் நான் எந்த இடத்துலையும் தலையிடவே மாட்டேன், எந்த இடத்துலையும் கருத்து சொல்கிறதோ எதுவும் செய்யவே மாட்டேன். ஆனால் இன்றைக்கு நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக குத்துவிளக்கு ஏற்றக்கூடிய நிகழ்விற்கு அழைத்த பொழுது நான் அருகில் இருந்த தாளாளர் திரு பிரவீன் அவர்களிடம் வைத்த ஒரு சின்ன வேண்டுகோள், யாராவது ஒரு பெற்றோரையும் மேலே வர சொல்லி விளக்கை ஏற்ற வைக்கலாங்க அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை நான் வைத்தேன். பொதுவாக அந்த நிகழ்ச்சியினரெல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு திட்டம் இருக்கும், அந்த திட்டத்தை தாண்டி நான் என்ன ரோல் எடுத்து போகிறேனோ அதை தாண்டி ஒரு மில்லிமீட்டர் கூட நகர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாள். ஆனால் அதை இங்கே என்னை அறியாமல் நான் அந்த இடத்துல அவர்கிட்ட வலியுறுத்துவதற்கான ஒரு காரணம், ஒரு 5 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு மகரிஷி வித்யா மந்திர் மிகச்சிறப்பாக இயங்குவதற்கும், அப்படி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய எழுச்சிமிகு ஆண்டு விழா நடத்துவதற்கும் பெற்றோர்களுடைய பங்களிப்பு எந்த ஒரு பள்ளியிலும் இல்லாத அளவிற்கு இந்த பள்ளியினுடைய பெற்றோர்களிடமிருந்து பங்களிப்பு கிடைத்திருக்கிறது என்பதை செவி வழியாக அறிந்ததன் நிமித்தமாக அவர்களையும் அங்கீகரிக்க வேண்டும். அவர்களையும் இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கத்தில் அது மங்களகரமாக ஏற்றுறமா, அறிவியல் பூர்வமாக ஏற்றுறமா, எது நிமித்தமாக ஏற்றினாலும் அதில் அவர்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு பெற்றோரை அழையுங்கள் என்றேன். தயக்கமின்றி அவரும் அழைத்து காத்திருந்து அந்த அம்மா மேலே வந்து விளக்கேற்றக்கூடிய தருணத்தை கொடுத்திருந்தார்கள். அந்த வகையில் அந்த பெற்றோர்கள் மத்தியில் பேசக்கூடியது எனக்கு மிகுந்த மனநிறைவான ஒரு சந்தர்ப்பம். உங்களை தான் பாராட்டியிருக்கேன், எவ்வளோ வேணாலும் தட்டலாம். பொதுவாக கல்வி நிறுவனங்கள் சார்ந்து நான் நிறைய பயிலரங்குகளும் உரைகளும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றேன். இந்த எல்லா மட்டங்களிலும் 4 பகுதிகளாக ஒரு கல்வி நிறுவனத்தை பிரிச்சுக்குவோம். ஒன்று கல்வி நிறுவனத்தினுடைய நிர்வாகம், 2வது ஆசிரியர்கள், 3வது மாணவர்கள், 4வது பெற்றோர்கள். அது கல்லூரியாக இருந்தாலும் சரி, பள்ளியாக இருந்தாலும் சரி, ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய கட்டமைப்பில் இந்த 4 பேரும் 4 தூண்களாக இருப்பார்கள். நிர்வாகம், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள். இந்த 4 பேர்கிட்டையும் பொதுவாக தனிப்பட்ட முறையில் சந்திச்சு, பெற்றோராகட்டும், மாணவர்களாகட்டும், ஆசிரியர்களாகட்டும், நிர்வாகமாகட்டும், கல்விக்கூடம் சார்ந்து, அது கல்லூரியாக இருந்தாலும் சரி, பள்ளியாக இருந்தாலும் சரி, கல்விக்கூடம் சார்ந்து உங்களுடைய இந்த குறிப்பிட்ட பகுதியினுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால்
உதாரணத்துக்கு மாணவர்களை பார்த்து, கண்ணுங்களா எப்படி படிக்கிறீங்க, ஸ்கூல் எப்படி இருக்குது, உங்கள் டீச்சர்ஸ் எப்படி இருக்காங்க, மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, பேரண்ட் எப்படி இருக்குங்கிற ஒரு கேள்வியை நான் எழுப்பும் பொழுது என்ன பதில் பெரும்பாலும் சொல்வார்கள் என்பது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஆசிரியர்கள் நோக்கி அந்த கேள்வி கேட்டாலும் ஆசிரியர்கள்ட்ட ஒரு பதில் வரும். நிர்வாகத்திட்ட கேட்டாலும் நிர்வாகத்திட்ட இருந்து ஒரு பதில் வரும். உங்களோட இன்ஸ்டிடியூஷனில் ஸ்டாஃப் எப்படி இருக்காங்க, பேரண்ட் எப்படி இருக்காங்க, ஸ்டூடெண்ட் எப்படி இருக்காங்கன்னு கேள்வியை கேட்டாலும் வரும். அதே போல் பெற்றோர்களிடம் அந்த கேள்வியை கேட்டாலும் ஒரு பதில் வரும். இந்த 4 பேரும் சொல்லக்கூடிய பதிலில் தெரிந்தோ தெரியாமலோ, அதுக்கான உள்நோக்கம் இருக்கான்லாம் சொல்ல முடியாது, தெரிந்தோ தெரியாமலோ தங்களை விடுத்து தங்களை சுற்றி இருக்கக்கூடிய 3 பேர் குறித்து தங்களை அறியாமல் ஒரு விதமான புகார் மனநிலையில் எதையாவது ஒன்று சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸ்டூடெண்ட்டை கேட்டோன்னா ஸ்கூலு, டீச்சர்ஸ், மேனேஜ்மெண்ட், பேரண்ட், இந்த 3 பேர்த்த பற்றியும் ஏதோ ஒரு புகார் மனநிலை அவங்ககிட்ட இருந்துடும். ஆசிரியர்கள்ட்ட கேட்டோன்னாலும் சொல்லிடுவாங்க, எங்கள் சார் மேனேஜ்மெண்ட்டில் இன்னும் ப்ரொமோஷன் கொடுக்கல, வேலையாக வாங்கிட்டு இருக்காங்க, இந்த பேரண்ட்டுக்கு எதை சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க, இந்த ஸ்டூடெண்ட்டை கட்டிட்டு அழுகிறதுக்கு அப்படின்னு ஒரு புகார் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய மனநிலை எல்லாத்துக்குள்ளேயும் வந்திருக்கும். அப்போ எனக்கு வசதியாக எல்லா இடங்களிலும் வாய்ப்பு கிடைப்பது பெரும்பான்மையாக இந்த நிர்வாகத்தோடு நிறைய உரையாடி விட முடியும், ஆசிரியர்களோடு பயிலரங்குகளில் நிறைய உரையாடிட முடியும், மாணவர்களிடம் நிறைய உரையாடிட முடியும். ஆனால் பெற்றோர்கள்ட்ட உரையாடக்கூடிய வாய்ப்பு என்பது வெகு அரிதாக கிடைக்கும். அதில் முக்கியமாக கிடைக்கிறது ஆனுவல் டே மட்டும்தான். அதை தவிர்த்து சில நிறுவனங்களில் பெற்றோர்களுக்கான ஒரு நிகழ்வை தனியாக ஏற்பாடு செய்வாங்க. அப்போது ஒரு ஆண்டு விழா எனக்கு மேடை கிடைத்து விட்டால் நிர்வாகத்துக்காக பேசுகிறதா, ஆசிரியர்களுக்காக பேசுகிறதா, மாணவர்களுக்காக பேசுகிறதா, பெற்றோர்களுக்காக பேசுகிறதா அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் முதல் வாய்ப்பாக, அதை பெரும் வாய்ப்பாக பெற்றோர்களிடம் பேசுவதற்காக நான் ஒவ்வொரு முறையும் பயன்படுத்திக் கொள்வேன். உண்மையை சொன்னால் வேறு வழியும் இல்லை. இங்கே பெற்றோர்கள் மட்டும்தான் இங்கே கேட்குறதுக்கு தயாராக இருக்கீங்க. ஆசிரியர்கள் எல்லாத்துடைய மண்டைக்குள்ளே என்னவோ ஓடிட்டுருக்கு, ஐயோ அடுத்தது அஜெண்டா சரியாக போயிட்டுருக்கான்னு இருக்கு. பசங்க இவர் எப்படா முடிப்பார், மேலே போய் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணலான்னு காத்துட்ருப்பாங்க. நிர்வாகத்துக்கு என்ன இருக்குன்னா, இது எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு இன்றைக்கி விழாவை நிறைவு செய்து எல்லாத்தையும் நல்லபடியாக அனுப்பிச்சு வீட்டுக்கு போயிட்டு எல்லோரும் பொங்கலை கொண்டாடணுமே அப்படின்னு இருந்துக்கிட்டே இருக்கும். அவர்கள் 3 பேரும் எனக்கு செவிசாய்க்க தயாராக இல்லாத சூழலில் வேறு வழி இல்லாமல் சிக்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள் தான். சரி, பெற்றோர்களாக அப்படி என்ன தான் பெற்றோர்கள்ட்ட பேச வேண்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆசிரியர்கள்ட்ட ரொம்ப எளிதாக சொல்லிடலாம், பாடம் எப்படி நடத்தணும் தெரியுமா, மாணவர்கள் எப்படி நடத்தணும் தெரியுமா, நிர்வாகத்திடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தெரியுமா, அல்லது பெற்றோர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டியது தெரியுமா அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு நிர்வாகத்துக்கு சொல்லிடலாம், உங்களுடைய நிர்வாகத்திலிருந்து ஆசிரியர்களை எப்படி கையாள வேண்டும், மாணவர்களை எப்படி கையாள வேண்டும், இதெல்லாம் சொல்லிடலாம். நிர்வாகத்துக்கும் ஆசிரியர்களுக்கும் சொல்லிடலாம், மாணவர்களுக்கும் சொல்லிடலாம். பிடிக்குதோ பிடிக்கலையோ வேறு வழியெல்லாம் கேட்டுருவாங்க. பெற்றோர்களிடம் சொல்ல வேண்டியது என்ன இருக்குங்கிற ஒரு கேள்வி எழும் பொழுது இன்றைக்கு ஆசிரியர்கள் தங்களுடைய சூழல் சார்ந்து வைத்திருக்கக்கூடிய மனக்குறைகளுக்கும் அல்லது எதிர்பார்ப்புகளுக்கும், மாணவர்கள் தங்களுடைய உலகம் சார்ந்து வைத்திருக்கக்கூடிய தேடல்களுக்கும் சில மனக்குறைகளுக்கும் ஆதங்கங்களுக்கும் ஆசைகளுக்கும், நிர்வாகம் வைத்திருக்கக்கூடியது எல்லாவற்றிற்கும் பெற்றோர்கள் மிகப்பெரிய பொறுப்பாளிகளாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. அப்போ இந்த எல்லாத்துடைய எதிர்பார்ப்புக்கும் பெற்றோர் ஒரு முழு பொறுப்பாக இருக்கக்கூடிய சூழலில் பெரும்பான்மையாக பெற்றோருடைய மனநிலை என்னவா இருக்குன்னு சொன்னால், ஒரு பிள்ளை பெற்றுட்டோம், வளர ஆரம்பிச்சிருச்சு, குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பள்ளியில் போட்டுறணும், பள்ளியில் போட்டதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு படிச்சுக்குவாங்க, நம்ம பாட்டுக்கு ஃபீஸை கட்டினா போதும், எப்போயாவது ஒரு மீட்டிங் கூப்பிட்டாங்கன்னா முடிஞ்சால் போனால் போதும், அப்புறம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்ன செய்யணுமோ அந்த குழந்தைக்கு செஞ்சால் போதும், அப்புறம் அப்படியே அது பாட்டுக்கு வளர்ந்து 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 மேலே வந்துடும். ஒரு 9th 10th +1 +2 படிக்கிறப்ப தான் தெரிய ஆரம்பிக்கும், ஐயோ மச்சாண்டார் ஒன்று இப்படி படிச்சுட்டு இருக்கே, பங்காளி வீட்டில் ஒரு பையன் இப்படி படிச்சுட்டு இருக்கானே, நம்மளது எங்கே படிச்சுட்டு இருக்குன்னே தெரியலையேங்கிற ஒரு பதட்டம் வர ஆரம்பிக்கும் பொழுது வேகமாக ஸ்கூலில் ஓடி வந்து என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, உங்களை நம்பி தான் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் விட்டோம், அதனால் என் பிள்ளையை எப்படியாவது இப்படி மாற்றி வெளியில் கொடுத்துட்டு விடுங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வர ஆரம்பிக்கும். அப்போ இந்த எதிர்பார்ப்பு சரியா தப்பா அந்த வாதத்துக்குள்ளேயே நான் போகலை. அந்த எதிர்பார்ப்புக்கு ஒவ்வொரு பெற்றோரும், ஒவ்வொரு அம்மாவும், ஒவ்வொரு அப்பாவும் உண்மையாக
தன்னளவில் நியாயம் செய்கின்றோமா என்கிற கேள்வியை நான் உங்கள் முன் பணிவோடு வைக்க விரும்புகிறேன். உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கின்றதோ அந்த எதிர்பார்ப்பிற்கான நியாயத்தை நீங்கள் முறையாக செய்கின்றீர்களா? அதான் ஃபீஸ் கட்டிடுறோம்ல, பிள்ளை குட்டிக்கு சாப்பாடு போட்டுறோம், துணி எடுத்து கொடுத்துட்றோம், வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றோம், வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்குறதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிடுறோம், வீட்டில் பக்கத்துலேயே உட்காந்து நாங்கள் படிக்கவும் வச்சிடறோம், அல்லது ஹாஸ்டலில் போட சொன்னால் ஹாஸ்டலில் போட்டுறோம், ஸ்கூலில் மீட்டிங்னு சொன்னால் வர சொல்லிட்டாங்க. இவ்வளவு செஞ்சதுக்கப்புறம் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, இவ்வளவும் செய்வது ஒரு பெற்றோருடைய கடமையாக மட்டும் பார்க்கலாமே தவிர முழுமையான பொறுப்பாக ஆகாது. ஒரு முழுமையான பொறுப்பாக ஆகுதல் என்பது ஒவ்வொரு பெற்றோரும், ஒவ்வொரு அம்மாவும், ஒவ்வொரு அப்பாவும் தான் அம்மாவாக, தான் அப்பாவாக பிறந்த தினத்திலிருந்து அம்மாவாக, அப்பாவாக வளர்ந்து கொண்டிருக்கின்றோமா என்கின்ற கேள்வியை உள்ளுக்குள் எழுப்ப வேண்டியது இருக்கு. இது என்ன அப்பாவா அம்மாவா வளர்றதுனா என்ன, மனுஷனா வளர்றது நமக்கு தெரியும். ஒரு பேரண்டா நான் எப்படி வளர்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் பொழுது, உலகத்தில் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொறுப்பு, பதவி அல்லது ஒரு கேப்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். உலகத்தில் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொறுப்பு, ஒரு லேபிள் ஆர் ஒரு கேப்ஷன், அப்பாங்கிறதும் அம்மாங்கிறதும் மட்டும்தான். இப்போ மேலே 4 பேர் நின்றுட்டு இருக்காங்க, கேமரா வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கள் அந்த வேலையை செய்வதற்கு குறைந்தபட்சம் 2 விஷயங்களை எதிர்பார்ப்போம். ஒன்று, அது சார்ந்து நீங்கள் ஏதாவது படிச்சிருக்கீங்களா? ஒரு வீடியோகிராஃபிக்கான எஜுகேஷன் நீங்கள் ஏதாவது படிச்சிருக்கீங்களா? அப்படிலாம் இல்லை. அப்புறம் எப்படி எடுக்கிறீங்க? என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எடுக்கிறேன் சார். 5 வருஷமாக 7 வருஷமாக நான் வந்து லைட் பாயாக இருந்து லைட்டை பிடிச்சி தூக்கிட்டு போய் கேமராலாம் எடுத்து போட்டு வச்சு 4 தடவை வயர்லேயே அடி வாங்கி அப்படியே பழகி 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 இந்த இடத்துல வந்திருக்கேன். அதற்கு முன் வரிசையில் பார்த்தீங்கன்னா லேப்டாப் வச்சுட்டு ஒரு ஆடியோ விஷுவல் டீம் வந்து இப்போ உட்காந்துருக்காங்க. அவர்கள் அனைவருக்கும் அது சார்ந்த கல்வி, அது சார்ந்த குறைந்தபட்ச நாலேஜ், அறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த நாலேஜ் அல்லது அதற்கு பொருத்தமான எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்த உலகத்தை 360 டிகிரியில் சுற்றி சுற்றி பாருங்கள். இந்த உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும், எல்லா பதவிகளுக்கும், எல்லா பொறுப்புகளுக்கும், எல்லா கடமைகளுக்கும், எல்லா பணிகளுக்கும் குறைந்தபட்சம் அவர்களுக்கு இந்த சமூகம் ஒரு கல்வி தகுதி அல்லது அனுபவம், இந்த 2ல் ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும்தான் அதை செயல்படுத்த விடுமே தவிர அது இல்லைன்னா அவர்களை ஒருபோதும் ஏற்றுக்காது. உலகத்தில் அது தொடர்பான நாலேஜ், அறிவு இல்லாமல் பை டிஃபால்ட்டாக அதற்கான அனுபவம் வாய்ப்பு இல்லை. அதற்கான அனுபவம் இல்லாமல், அறிவும் இல்லாமல், அனுபவம் இல்லாமல் நமக்கு எளிதாக வாய்ப்பது என்பது, காலாகாலத்தில் கல்யாணம் ஆகி நல்ல ஆரோக்கியமாக இருந்தோன்னா, நல்ல மனநிலையில் இருந்தோன்னா, ஒரு 10 மாதத்தில், 11 மாதத்தில், 12 மாதத்தில், 1 வருஷம், 1.25 வருஷத்தில் ஒரு குழந்தை வந்தது அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்த தினத்தில் இருந்து அடுத்த கணத்தில் நம் அனைவருக்கும் ஒரு தகுதி, ஒரு பொறுப்பு, ஒரு கடமை வந்துடுது. அப்பாங்கிற பொறுப்பு, அம்மாங்கிற பொறுப்பு எளிதாக, பயாலஜிக்கலாக, இயல்பாக, இயற்கையினுடைய நியதியில் இயல்பாக அது வந்துடுது. அப்போ ஒரு குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு முன்னாடியே நான் அது சார்ந்த அறிவை எடுத்துக்கிட்டு வர முடியுமா? நான் அதுக்கு ஏதாவது கோர்ஸ் படிச்சுட்டு வர முடியுமா? அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா? கிடையாது, அது இல்லை. அப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வி, இது எளிதாக அப்பாங்கிற ரோல், அம்மாங்கிற ரோல் உங்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது. அந்த ரோல் வழங்கப்பட்ட பிறகு, அந்த பாத்திரம் வழங்கப்பட்ட பிறகு, அந்த பதவி வழங்கப்பட்ட பிறகு, அந்த தகுதி வழங்கப்பட்ட பிறகு, நம்ம குழந்தைக்கு 5 வயசாக இருக்கலாம், 7 வயசாக இருக்கலாம், 10 வயசாக இருக்கலாம், 12 வயசாக இருக்கலாம், 15 வயசாக இருக்கலாம், இன்னைக்கு +2 படிக்கிறதுல 17 வயசு இருக்கலாம். இந்த 5 ஆண்டுகளில், 7 ஆண்டுகளில், 10 ஆண்டுகளில், 12 ஆண்டுகளில், 17 ஆண்டுகளில் உங்கள் பிள்ளை படிப்படியாக ஒவ்வொரு நிலையாக கடந்து எல்கேஜிக்கு போய் யூகேஜி முடிச்சு, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சு, 5th முடிச்சு, 8th முடிச்சு, 9th 10th 11th 12th அப்படிங்கிற இந்த படிநிலை தாண்டி தன்னை மெல்ல 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 ஒரு மனிதனாக மாற்றுவதற்கு தன்னை வளர்த்து கொண்டது போல பெற்றோர்களாகிய நாம், அதில் என்னையும் சேர்த்துக்கிறேன், பெற்றோர்களுடைய நாம் இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது சார்ந்து முறையான அறிவு பெற்றிருக்கிறோமா,
முறையான அனுபவத்தை பெற்றிருக்கிறோமா, முறையான கற்றல் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பணும். இதுக்கு தனியாக எங்காவது யூனிவர்சிட்டி இருக்கா? இல்லை. தனியாக ஏதாவது ஒரு பெட்டர் பேரண்டிங்கான ஒரு டிப்ளமோ டிகிரி இருக்கா, ஒரு கோர்ஸ் இருக்கா? இல்லை. நம்மகிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலே எந்த முறையான கற்றலும் இல்லாமல் ஒரு அப்பாவும் அம்மாவும் பெற்றோராக தன்னை மெல்ல மெல்ல உருவாக்குவது என்பதுதான் ஒரு பிள்ளையை வளர்ப்பதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால். அந்த சவாலுக்கு நம்ம ஒப்புக்கொண்டு என் குழந்தை வளரக்கூடிய அந்த காலகட்டங்களில் நானும் ஒரு தந்தையாக, நானும் ஒரு தாயாக உண்மையாகவே வளர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று எந்த அப்பாவும் அம்மாவும் முழுவதாக உணர்கிறார்களோ, தன்னுடைய சமூகத்திற்கு உணர்த்துகிறார்களோ, அவர்களிடம் இருந்து தம் பிள்ளைகள் குறித்து ஒருபோதும் அவநம்பிக்கை வராது, புலம்பல் வராது, குறை வராது. அந்த பிள்ளை வளரக்கூடிய காலகட்டத்தில் நானும் வளர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற ஒப்புதல் அவர்களிடம் இருக்கும். இந்த கற்றல் இல்லாதது காரணத்தினால மட்டும்தான். அப்போ இந்த கற்றலே இல்லாமல் நாங்கள்லாம் குழந்தைய வளர்த்துறலையா? அப்போ நாங்கள் வளர்த்த முறையை எல்லாம் குறை சொல்கிறீங்களா? நம்மிடம் வளர்த்துவதற்கான ஒரு முறை நமக்கு இருந்தது. என்ன முறை இருந்தது? என்னுடைய அம்மா என்னை எப்படி வளர்த்துனாங்களோ, என்னுடைய அப்பா என்னை எப்படி வளர்த்துனாங்களோ அதே மாதிரி என் பிள்ளையை நான் வளர்த்துறேன். இதான காலங்காலமாக நடந்தது. எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் அப்பா அம்மாவை வளர்த்துன மாதிரி அப்பா அம்மா எங்களை வளர்த்தது பாரு. இப்போ தான் எனக்கு தெரிஞ்ச சொந்த பந்தத்தில் அக்கா வீட்டில், அண்ணன் வீட்டில் இவங்கெல்லாம் வளர்த்துறது போல அதே போல் நான் குழந்தையை வளர்த்துகிறேன் என்று சொன்னால் அது ஒரு தப்பித்தல் காரணம் மட்டும்தான். வாழ்க்கையில் 2 விஷயம் சொல்லுவோம், லிவிங் அண்ட் சர்வைவல்னு சொல்லுவோம். வாழ்க்கை என்பதை வாழ்தல் அல்லது வாழ்க்கை என்பதை சமாளித்தல், பிழைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பெற்றோராக என்னுடைய அப்பா அம்மா செஞ்ச மாதிரியே நான் காப்பி கேட் பண்ணுறேன், அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னா, தாத்தா பாட்டி காலத்தில் அல்லது அவர்களுக்கு முன்னால் இருந்த தாத்தா பாட்டி காலத்தில் அங்கிருந்த தாத்தா பாட்டி வளர்ந்த விதம், தாத்தா பாட்டிகிட்ட இருந்து அப்பா அம்மா வளர்ந்த விதம், அப்பா அம்மா கிட்ட இருந்து நாம் வளர்ந்த விதம், அது வேறு காலம், இது வேறு காலம். உங்கள் கையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் குறைந்தபட்சம் ஜென்ரேஷன் ஜீன்னு சொல்லக்கூடிய, ஜென்ரேஷன் ஜட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைமுறையை சார்ந்தவர்களாக குறைந்தபட்சம் இருப்பார்கள். 1998க்கு பிறகு பிறந்து 2010 அல்லது 12க்குள் பிறந்த குழந்தைகளாக இருந்தால் ஜென் ஜி என்கின்ற தலைமுறையை சார்ந்த அந்த பிள்ளைகள். அதன் பிறகு பிறந்தவர்கள் 2012 2024 டிசம்பர் 31 வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகள், ஆல்மோஸ்ட் நீங்கள் 8th இருந்து கீழே எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி பிரைமரி வரைக்கும் இருக்கக்கூடிய, கிண்டர் கார்டனில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் ஆல்ஃபா ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். உலகம் முழுவதும் அறிவித்தாகிவிட்டது. ஜனவரி 1 பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய தலைமுறை பீட்டா ஜென்ரேஷன் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. அப்போ ஒவ்வொரு 12 ஆண்டு காலத்துக்கும் ஒரு தலைமுறை ஒவ்வொன்றாக இருப்பதாக உலகம் முழுவதும் அறிவியல் பூர்வமாக அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பின் மூலமாக அறிவியல் வளர்ந்தது, தொழில்நுட்பம் வளர்ந்தது, சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் சார்ந்து ஒவ்வொரு தலைமுறை இருக்குது. என்னோட தலைமுறையெல்லாம் ஜென்ரேஷன் எக்ஸ், 1970s பிறந்ததுனால, 1974 பிறந்ததுனால 80 வரைக்கும் இருந்த தலைமுறை, 82 வரைக்கும் இருந்த தலைமுறை வந்து ஜென்ரேஷன் எக்ஸ். அதற்கு பிறந்திருந்த ஒரு தலைமுறை, இங்கே இருக்கக்கூடிய கணிசமான பெற்றோர்கள் வந்து மில்லேனியம் சொல்லக்கூடிய ஜென்ரேஷன் ஒய் தலைமுறையை சார்ந்தவர்கள். அதற்கு பிறகு சில பேர் அந்த ஜென்சியிலுக்குள்ளே இருந்து உங்களுடைய குழந்தைகள் வந்திருந்திருக்கலாம். அதற்கு பிறகு இருக்கக்கூடிய குழந்தைகள், இன்னைக்கு இந்த பள்ளியில் மாணவர்களாக இருக்கக்கூடிய குழந்தைகள் கணிசமானவர்கள், ஒரு 9th 10th +1 +2 இருக்கக்கூடியவர்கள் ஜென்சி. அதற்கு கீழே இருக்கக்கூடியது எல்லாமே ஆல்ஃபா தலைமுறைகள். இந்த 2 தலைமுறைகளையும் கையாளக்கூடிய நாம் எந்த தலைமுறையை சார்ந்தவர்கள் அப்படின்னு பார்க்கணும். ஜென்ரேஷன் ஒய், அந்த மில்லேனியம்லேருந்து வந்திருக்குமா, ஜென்ரேஷன் எக்ஸ்லேருந்து வந்திருக்குமா, தாத்தா பாட்டியாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பூமருங்கிற ஜென்ரேஷன்லேருந்து வந்திருக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த தலைமுறைகள் வாழ்ந்த காலம் முற்றிலும் வேறானது, அவர்களுடைய வாழ்வியல் முறை வேறானது. இந்த 2 தலைமுறைகளும் வாழக்கூடிய காலம் முற்றிலும் 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 வேறானது. இந்த தலைமுறைகள் கேட்பது, எங்களுக்கு காசு பணம் மட்டும் கொடுக்கறது, துணிமணி வாங்கி கொடுக்கறது, ஸ்கூலில் கேட்குற ஃபீஸை கட்டி கொடுத்துறது, போகிற இடத்துலலாம் வந்து நல்ல பிராண்டடாக பொருள்களை வாங்கி கொடுக்கறது, அதை தாண்டி அவர்களுக்கு வெளிப்படுத்த தெரியவில்லை. ஆனால் உள்ளூரை எதிர்பார்ப்பது, எங்களை வளர்த்தக்கூடிய, எங்களை கையாளக்கூடிய தன்மையை நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்களா என்கிற கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க.
எங்கே நீங்கள் அந்த கற்றுக்கொண்டீர்கள் அப்படிங்கிற திருப்தி அந்த பிள்ளைகளுக்கு வந்துருச்சோ, அந்த பிள்ளைகள் உங்களோடு இணைந்து இசைந்து ஏந்து 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 செயல்பட ஆரம்பிக்கும். அது இல்லாமல் எங்கள் அப்பா அம்மா எப்படி வளர்ந்தாங்களோ, மாமா அத்தை சித்தப்பாலாம் காலகாலமாக வளர்ந்த கதையை சொன்னாங்களோ, நாங்கள் எப்படி வளர்ந்தோமோ அதே மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொஞ்சமாக மாற்றி நான் இந்த பிள்ளைகளை வளர்த்துறோம் அப்படின்னு சொன்னால், அந்த பிள்ளைகள் நம்மிடமிருந்து மெல்ல 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 விலகி போயிட்டே இருப்பாங்க. ஒரு இடைவெளி வந்துக்கிட்டே இருக்கும். அவர்களுக்கு நமக்கு சம்மதமே இல்லாமல் இருந்துட்டுரும். அப்போ இந்த தலைமுறை பிள்ளைகளை கையாள வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் செய்ய வேண்டியது இந்த குழந்தைகளை வளர்த்துவதற்கு, இந்த குழந்தைகளை நிர்வகிப்பதற்கான குறைந்தபட்ச கற்றல். தனியாக கோர்ஸ் கிடையாது. தேடி 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 ரேண்டமாக படிக்கணும். எனக்கு இன்னும் நல்ல பசுமையாக ஞாபகத்தில் இருக்குது. 2013 14 ஒரு மலையாள படம் பார்த்தேன்னா, பிலிப்ஸ் அண்ட் த மங்கி பென் அப்படின்னு ஒரு படம். அது ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பையன், அட்ராசிட்டி பண்ணுறக்கூடிய பையன், அந்த பள்ளிக்கூடத்திலேயே ரவுடித்தனமாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கும் அந்த பெற்றோர்களுக்குமான ஒரு கதை. அது பிலிப்ஸ் அண்ட் த மங்கி பென் சொல்லிட்டு இன்றைக்கி யூடியூப்பில் போனீங்களான்னு கிடைக்கும், அல்லது வேறு ஓடிடியில் நிறைய இடத்துல கிடைக்கும். என்னை உலுக்கி போட்ட படம் அது. அந்த ஒரு படம் பார்த்துட்டு மீள முடியாமல் ஒரு குழந்தையினுடைய வளர்ப்பை இவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுக்க முடியுமாங்கிறதை அதில் இருந்து கற்றுக்கிட்டு அந்த படத்தை எவ்வளோ முறை பார்த்தேன்னு தெரியாது, அவ்வளோ முறை பார்த்து பார்த்து அந்த படத்தை சார்ந்து நான் முதல் ஒரு கட்டுரை எழுதினேன். 2015 த ஹிந்து தமிழ் இணையத்தில் வந்த ஒரு கட்டுரை அது. அந்த கட்டுரைக்கு பிறகு நான் அது சார்ந்த எழுத்து பயணத்தில் மிக நீண்ட தூரம் ஒன்று போக ஆரம்பித்தேன். ஒரு குழந்தையை வளர்ப்பது என்பது ஒரு திரைப்படத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும், ஒரு சிறுகதையிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். 1993 எழுத்தாளர் கி ராஜநாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு கரிசல் காட்டு எழுத்தாளர் அவர்கள் திரிபுன்னு ஒரு கதை எழுதியிருப்பார். அந்த கதையை சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லைங்கிறனால அதை விட்டுறேன். நீங்கள் இன்றைக்கு போய் உங்களுடைய ஃபோனை எடுத்து தமிழில் திரிபு கி ராஜநாராயணன் போட்டிங்கன்னா ஒரு கதை வரும். அந்த கதையை படிச்சிங்கன்னா அந்த கதையினுடைய கடைசியில் ஒரே ஒரு பேராகிராஃபில் முடிச்சிருப்பார். கொண்டு வந்ததை ஒரு சின்ன குழந்தைக்கு 1 வயசு ஆன உடனே அந்த குழந்தைக்கு மொட்டை அடிக்கக்கூடியதான் கதை, வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன குழந்தை இருந்துகிட்ருக்கு. அந்த குழந்தைய எல்லாம் சொந்த பந்தம் வீடெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் கூட மொட்டை அடித்த உடனேயும் மொட்டை அடித்து முடித்தவுடன் என்ன நிகழுதுங்கிறது அந்த கதையில் எழுதியிருப்பார். அதுதான் என்டையர் சைக்காலஜி. ஒரு குழந்தைக்கு ஒரு நிகழ்வு நடந்த பிறகு என்ன மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படுது, ஒரு குழந்தை முற்றிலுமாக தன்னை வேறொன்றாக உருமாற்றி கொள்ளக்கூடியதை அந்த ஒரு கதை படித்த உடனே எனக்கு ஒட்டு மொத்தமாக மிகப்பெரிய வெளிச்சமாக வந்துருச்சு. நான் எங்கெங்கேயோ தேடி படித்ததெல்லாம் தாண்டி ஒரு குழந்தையினுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கே எப்போ எப்படி நிகழும், அது நிகழ்வதற்கு இயல்பாக நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எப்படியெல்லாம் காரணியாக இருக்குங்கிறது அந்த ஒரே ஒரு சிறுகதையில் 32 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு சிறுகதை இன்னைக்கு உங்களோட குழந்தை 1 வயசு குழந்தை 2 வயசு குழந்தைகிட்ட ஒரு மாற்றத்தை உணர முடிகிறது என்றால் இப்படியான ஒரு நிகழ்வு பின்னாடி இருக்குங்கிறது தேடி பார்க்கக்கூடிய தன்மையை அந்த ஒரு சிறுகதை கொடுத்துரும். அப்படியான ஒரு சிறுகதையிலிருந்து, ஒரு வாசிப்பிலிருந்து, ஒரு திரைப்படத்திலிருந்து, சக மனிதர்களோடு உரையாடுவதிலிருந்து, சக பெற்றோர்களோடு உரையாடுவதிலிருந்து, பல்வேறு இடங்களுக்கு பயணிப்பதன் மூலமாக மனிதர்களை எப்படி கையாள்வது என்பது, மனிதர்களை கையாள்வதோடு பிள்ளைகளை எப்படி கையாள்வது என்பதை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதுதான், மெல்ல 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 கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் குழந்தைகளோடு சேர்ந்து அப்பாவாகவும் அம்மாவாகவும் நம்ம வளர முடியும். அப்பாவாகவும் அம்மாவாகவும் வளராமல் மனுஷனாக நான் வளர்ந்துக்கிட்டே இருக்கேன். தொழிலில் பெரிய இடத்துக்கு நான் போயிட்டே இருக்கேன். என்னோடய வியாபாரத்தில் நான் பெருசாக கொளுத்து செழிச்சிட்டு இருக்கேன். காசு பணம் சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும், அரசியலில் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அந்த துறையில் பண்ணணும், இந்த துறையில் பண்ணணும். நீங்கள் ஒவ்வொரு துறையிலும் எப்படி வேண்டுமானாலும் வளர்ந்து வாங்கி கொண்டு இருக்கலாம். அது உங்களுடைய தனி மனித வளர்ச்சி, அது வேற. அது அப்பாவோட ரோல் கிடையாது, அது அம்மாவோட ரோல் கிடையாது. தனி மனிதனாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் உயரத்துக்கு போயிட்டே இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ பிள்ளைகளுக்காக வளர வேண்டிய தேவை ஏன் இருக்குன்னு கேட்டால், எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒன்று நடந்தது. நான் பள்ளிக்கூடம் முடிக்கிறேன். முடிச்ச உடனே ஒரு கல்லூரிக்கு சேர்க்கைக்காக நான் போய் சேர விருப்பப்படுறேன். நான் ஒரு பாடத்தில் விருப்பப்படுறேன். அந்த பாடத்தில் விருப்பப்படுறதுக்கு பெருசாலாம் ஒன்றும் காரணம் கிடையவே கிடையாது. ஏன்னா நான் 12ஆம் வகுப்பு படிக்கும் போது எனக்கு கெமிஸ்ட்ரிக்கு ஒரு சார் இருந்தார். என்னவோ தெரியல, அந்த சாரை ரொம்ப பிடிக்கும். அந்த சாரை பிடிச்சதுனாலே என்னவோ தெரியல, எனக்கு ஒரு
அந்த சப்ஜெக்டில் கொஞ்சம் அதிகமாக மார்க் வந்துருச்சு. நானே முடிவு பண்ணிட்டேன், எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு நான் எல்லாம் ஊரெல்லாம் தேடி 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 காலேஜில் சீட் கேட்குறேன். என்னோட நல்ல நேரமாக கெட்ட நேரமாக அந்த சீட்டில் இடம் இல்லை. அதனால் அது இல்லைன்னு சொல்லிட்டு வேற ஒரு கோர்ஸுக்கு வந்து எனக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்க. படிக்கிறேன். படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த கோர்ஸை முடிக்கிறேன். முடிச்சதுக்கப்புறம் அந்த கோர்ஸ்லேயே அது சார்ந்த அதே துறையில் இயங்கிட்டே இருக்கேன். கல்லூரி முடித்து 25 ஆண்டுகள் கழித்து தான் எனக்கு ஒரு தைரியம் வருது. அந்த 25 ஆண்டு காலமாக நான் என்ன செய்து கொண்டிருந்தேனோ அது எனக்கானது இல்லை, அது என்னோடது கிடையாதுங்கிற தெளிவு எனக்கு கல்லூரி முடிஞ்சு 25 வருஷம் கழிச்சு தான் வருது. 25 ஆண்டுகள் கழித்து திடமாக ஒரு முடிவு எடுக்கிறேன். அந்த 25 வருஷம் என்ன செஞ்சனோ அதை அப்படியே ஒரு நைட்டில் ஒட்டு மொத்தமாக கைவிட்டுட்டு வேற ஒரு துறைக்கு வர்றேன். இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம் என்னன்னா, 25 ஆண்டுகளில் 20 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த நிறுவனத்தை நடத்திக்கிட்டே இருந்தேன். காசு வந்தது, பேர் கிடைச்சது, அறிமுகங்கள் கிடைச்சது, ஒரு அடையாளம் கிடைச்சது, எல்லாம் கிடைச்சது. ஆனால் 20 வருஷமும் 365 நாளும் காலையில் எந்திரிச்சு அந்த பணியை தொடங்குவதற்கு முன்னால் அதை மெலிதாக ஒரு திட்டிட்டு தான் நான் அதுக்குள்ளே போவேன். எனக்கு இன்றைக்கி ஞாபகம் இருக்குது, என்ன டயலாக் சொல்லுவேங்கிற அந்த ஞாபகம் இருக்குது. அதை சொல்லிட்டு தான் அதுக்குள்ளே போவேன். அதை விட்டுட்டு எனக்கான துறைன்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் 20 ஆண்டுகள் கழித்து அந்த துறையில் அந்த ஒரே ஒரு இடத்துல இருந்துட்டு 20 ஆண்டுகள் கழித்துட்டு வெளியில் வரேன். வெளியில் வந்ததற்கு பிறகு என்னை ராத்திரி 2 மணிக்கு நீங்கள் இன்றைக்கி எழுப்பி நான் இன்னைக்கு பிடித்து செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காரியத்தை, இந்த செயலை ராத்திரி 2 மணிக்கு எழுந்து செய்ய சொன்னீங்கனாலும் சிறு தயக்கமும் சிறு பிணக்கும் இல்லாமல் செய்வேன். தொடர்ந்து 5 நாளைக்கு போய் செய்ய சொல்கிறீங்களா செய்வேன். ராத்திரி பகலாக செய்ய சொல்கிறீங்களா செய்வேன். 24 மணி நேரம் 7 நாளும் 30 நாளும் 365 நாளும் உயிர்ப்போடு, உடம்பு டயர்டாயிடுச்சுனா மட்டும்தான் கவலையை தவிர மனதளவில் எந்த சலிப்பும் அலுப்பும் இல்லாமல் அந்த வேலையை நான் செய்வேன். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் இன்னைக்கு ஒரு துறையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்கலாம், அந்த துறையில் ரொம்ப ஈடுபாட்டோடு செயல்பட்டு கொண்டு இருக்கலாம், அந்த துறையில் பொருளீட்டி கொண்டு இருக்கலாம். அந்த துறை, முதல் கேள்வி, நீங்கள் கடந்த காலகட்டத்தில் படித்த படிப்பிற்கு பொருத்தமான ஒரு துறையாக இருக்காங்கிறது முதல் கேள்வி. அது நீங்கள் படித்த படிப்புக்கான வேலையை தான் துறையில் தான் இன்றைக்கி இருக்கீங்களாங்கிறது முதல் கேள்வி. என்னுடைய சர்வேல 80% இல்லைங்கிற பதில் வரும். நான் என்ன படித்தனோ அந்த படிப்புக்கு இல்லைங்கிறீங்களா ஆமாங்கிறீங்களா? 80% சொன்னது கரெக்டா? ரைட். இல்லை, அதில் மறுப்பு சொல்லிட்டாருன்னு பயந்துட்டேன். 80% என்னுடைய வயதொத்தவர்கள், ஒரு 40களை கடந்திருக்கக்கூடியவர்கள், தான் என்ன படிப்பு படித்தோமோ அதற்கான நிகரான ஒரு துறையை விருப்பத்தோடு செய்யவில்லை அப்படிங்கிறதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதர்சனம். அது சில பேர் வேற வழி இல்லாமல் அதுக்குள்ளே சிக்கிக்கிட்டமேனு விட்டுருவாங்க. கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் விட்டுட்டு போக முடியாதுன்னு நான் எப்படி 20 வருஷமாக திட்டிக்கிட்டே வேலை பார்த்தனோ அதே போல் திட்டிக்கிட்டு அலுப்பும் சலிப்போடு உருண்டுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் உண்டு. மற்றவங்களாம் எப்படா பிச்சுக்குவோம், எப்படா இதிலிருந்து வேற ஒன்றுக்கு போவோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, வயசாகிட்டே இருக்குது அப்படிங்கிற தெரியாமல் அலுப்பும் சலிப்புமோடு தான் கற்ற கல்விக்கு தொடர்பில்லாத ஒரு துறை, அதைவிட தன்னுடைய ஆன்மாவிற்கு ஒப்பதில்லாத ஒரு துறையோடு இயங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் 80% மேலான மனிதர்கள் நம்ம மக்கள் மத்தியில் இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஆசுவாசமாக கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்டிங்கன்னா, இது இல்லாமல் இதே வருமானம், இதே பெயர், இதே புகழ், இதே அங்கீகாரம் இன்னொன்றில் வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாறிக்குவீங்களான்னு கேட்டால் கையெடுத்து கும்பிடுவாங்க. அது மட்டும் கிடச்சிட்டா போதுங்க, நிம்மதியாக தூங்குவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. நம்மளை குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அன்னைக்கு இது சார்ந்த எந்த விழிப்புணர்வும் கிடையாது. நான் பள்ளி முடிக்கிறப்ப, பள்ளியினுடைய முடித்ததுக்கப்புறம் உன்னுடைய சுய ஆர்வம் என்ன, எதிர்காலம் என்னென்ன, எந்தெந்த துறைகளில் சிறந்தோங்கும், எதுக்கு நீ போகணுங்கிற வழிகாட்டல் கிடையவே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அப்படி படித்தது ஒன்று, செய்வது ஒன்றாக இருப்பதற்கான ஒரு காரணம், உங்கள் யாரையும் நான் குறை சொல்லலை, அந்தந்த காலகட்டத்தில் உங்களுக்கான சரியான வழிகாட்டுதல்கள் இல்லை, அதுக்கான சிஸ்டமே அன்றைக்கி கிடையாது. ஆனால் இன்றைக்கி அது எல்லாமே இருக்குது. இன்றைக்கி எல்லாமே இருக்குது. பை டிஃபால்ட்டாக நம்ம அது என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை யாரையாவது பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியை கேட்போம். நல்லா அப்படி வளர்ந்து நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு பையனையோ பொண்ணையோ பார்த்தோன்னே ஒரு கேள்வி கேட்போம். என்ன படிக்கிறேன் அப்படிங்கிற கேள்வி கேட்போம். 10th அங்கிள், 10th ஆண்டி அப்படின்னு அவங்க சொன்ன உடனேயும்
நமக்குள்ளே அப்படி சின்னதாக ஒரு வைப்ரேஷன் வரும். வந்தோடனே பின்னாடி இப்படி 2 கொம்பு வந்துடும். வந்தோடனே ஓ 10th வந்துட்டியா, ரைட் பப்ளிக் எக்ஸாம் இந்த வருஷம் நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும் அப்படிம்போம். அந்த பிள்ளை கேட்கவே கேட்காது. எதுக்கு நல்ல மார்க் வாங்கணும்னு அது கேட்காது. அதெல்லாம் தெரியாது. நமக்கு தெரிஞ்சது 10வது வந்துட்டியா நீ நல்ல மார்க் வாங்கி ஆகணும், அவ்வளோதான். இதே 12வது வந்துட்டானா நீங்கள் வேறு வழியே இல்லை. நம்ம சென்ட்ரல் போர்டில் அதெல்லாம் அவ்வளோ ப்ரெஷர் இல்லை. மெட்ரிகுலேஷனில் கதற அடிப்பாங்க. 600க்கு என்ன பண்ணுவே தெரியாது. 600 வாங்கி ஆகணும், கதற அடிப்பாங்க. எதுக்குன்னெலாம் தெரியாது. அப்போது இந்த 10th மார்க் வாங்குறது எதுக்கு கொண்டு வருவோன்னா, 10th நீ நல்ல மார்க் வாங்கிட்டீங்கன்னா அப்போ தான் நல்ல குரூப் கிடைக்கும். நல்ல குரூப்னு நம்மளே ஒரு பேர் வச்சுருக்கோம். எதுக்குன்னா அதில் எல்லாத்தையும் படிக்கணும். ஃபிசிக்ஸ் படிக்கணும், கெமிஸ்ட்ரி படிக்கணும், மேத்ஸ் படிக்கணும், பயாலஜி படிக்கணும், எல்லாத்தையும் படிக்கணும். ஏன்னா இது எல்லாம் படிச்சிட்டிங்கன்னா நீ எதுக்கு வேணாலும் போகலாம். ஒருவேளை ஒரு 90% ஒரு பிள்ளை 10th மார்க் வாங்கிட்டு 90% மார்க் வாங்கிட்டு 500 நினைக்கிறேங்க 10th மார்க் 500 தானே சார் டோட்டல் மார்க். 500க்கு ஒரு 480 வாங்கிட்டு அந்த பிள்ளை நான் வந்து காமர்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அந்த வீட்டுக்கு ஒரு பூகம்பம் வந்துடும். அப்படின்னு நடுங்கிடும். இது 450 வாங்கிட்டு எது காமர்ஸ் எடுக்கிறேன், அதெல்லாம் முடியாது, நீ ஃபஸ்ட் குரூப் தான் எடுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் குரூப் நம்ம ரிசல்ட் இங்கே கொடுத்துருக்கோம். ஜேஇயில் வந்து நல்ல ரிசல்ட் இங்கே மகரிஷியில் கிடைக்கிது. நீட் போயிருக்காங்க, கிளாட் எழுதி நேஷனல் லா யூனிவர்சிட்டிக்கு போயிருக்காங்க, அமிர்தாவுக்கு போயிருக்காங்க, விஐடிக்கு போயிருக்காங்க. நல்ல ஒரு ரிசல்ட் இங்கே கொடுத்துட்ருக்கப்போ உன்னை கொண்டு போய் சேர்த்துனதே அந்த ஸ்கூலில் சேர்த்துனதே நீ இந்த மார்க் வாங்கணுங்கிறக்காக தான், இந்த கோர்ஸ் படிக்கணுங்கிறக்காக தான். உலகத்தில் எந்த படிப்பும் இது நல்ல படிப்பு, இது கெட்ட படிப்புன்னு கிடையவே கிடையாது. பிள்ளையினோடு ஆன்மாவோடு ஈந்திருக்கக்கூடிய இசைந்திருக்கக்கூடிய படிப்பாக இருந்தால் அது நல்ல படிப்பு. பிள்ளைகளோடு ஆன்மாவோடு இசைந்திருக்கிறதாலாம் தெரியாது சார், எனக்கு இந்த படிப்பு படித்தாதான் கௌரவம்னு எந்த அப்பா அம்மாவது நினைச்சிங்கன்னா அது கெட்ட படிப்பு. காமர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா என் கௌரவம் என்ன ஆகிறது, என்ஜினியரிங் போகலினா என் கௌரவம் என்ன ஆகிறது, டாக்டருக்கு போகலினா என் கௌரவம் என்ன ஆகிறது. உங்கள் கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு 25 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் படிச்சிருக்கணும் சார். உங்கள் கௌரவத்தை நீங்கள் காப்பாற்றிருக்கணும். அது என்னது உங்கள் கௌரவத்தை கொண்டு வந்து உங்கள் பிள்ளைகள் தலை மேலே ஏற்றி நீ இதைத்தான் படிக்கணும். அப்போ இன்னொரு 20 வருஷம் கழிச்சு என்ஜினியரிங் படிக்கட்டும், எம்பிபிஎஸ் படிக்கட்டும், லா படிக்கட்டும், என்ன நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி ஒரு கோர்ஸை எடுத்து மார்க்கை வாங்கி காலேஜில் அட்மிஷன் வாங்கி படின்னு படித்து அதை முடிச்சுட்டு வந்துட்டு என்னை போலவே ஒரு 20 வருஷம் ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிவிட்டு தினசரி புலம்பிக்கிட்டே போயிட்டு 20 வருஷம் கழித்து விட்டா போதுன்னு ஒரு துறைக்கு வந்தால் அறிவார்ந்த சமூகம் செய்யக்கூடிய செயலா அது? கடந்த காலத்தில் வேறு வாய்ப்பு இல்லை, விழிப்புணர்வு இல்லை. இன்னைக்கு அதற்கு நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. குழந்தைகளை நீங்கள் கூர்ந்து கவனித்தால், இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, வேற ஒன்றும் தேவையில்லை. நிறைய சிஸ்டம் இருக்குது, சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இருக்குது, வேற அனலைஸ், அதெல்லாம் அடுத்தது. குழந்தைகளை கூர்ந்து கவனித்தால் உங்களுக்கு புலப்பட்டு விடும் இந்த குழந்தை எதை விருப்பப்பட்டு செய்யுதுங்கிறத புலப்பட்டுரும். ரெக்கார்ட் நோட்டில் நல்லா டிராயிங் போட்டால் நீ பயாலஜி தான் எடுக்கணும், பயாலஜி எடுத்துட்டேன்னா நீ டாக்டருக்கு தான் போகணும், நீ நீட்டுக்கு தான் போகணும். ஏன்னா டிராயிங் சூப்பராக வரும். டிராயிங் சூப்பராக வர்ற காரணத்துக்காக, பயாலஜியில் நல்லா மார்க் வாங்குற காரணத்துக்காக நீட் போய் நான் என்ஜினியர் எம்பிபிஎஸ் தான் பண்ணணும்னா அது சரியான தேர்வு அல்ல. சரியான தேர்வு அல்ல. உங்கள் குழந்தை இந்த வயதிலேயே அனாட்டமி பேசுதா? 8th தான் படிக்குது சார், உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னால் அவனே தேடுவான், என்னமோ தேடுவான். இது இருந்ததுன்னா, இந்த விட்டமின் உனக்கு இல்லைன்னா, இந்த மினரல் சரியாக இல்லைன்னா, உடம்புல இந்த மசில் இப்படி ஆயிருந்ததுன்னா இப்படின்னு சொல்லுதா ஒரு பிள்ளை. அது மெடிசனுக்கு ஃபிட்டானது ஒன்று. டிராயிங் வரைஞ்சதுனால மட்டும் கிடையாது, அந்த சப்ஜெக்டில் மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்குறதுனால மட்டும் கிடையாது. அப்போ ஒரு பிள்ளையினுடைய துறையை தேர்ந்தெடுத்தல் என்பது ஒரு அப்பாவாக அம்மாவாக அதற்கான வழிமுறைகளை தேடி கண்டுபிடிக்கிறோமா, கண்டுபிடிங்க. இல்லைனா கூர்ந்து 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 கவனித்தால் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் எது தன்னெழுச்சியாக அது எல்லா இடத்துலையும் விரும்பி விரும்பி செய்ய ஆரம்பிக்குது. எதை செய்ய ஆரம்பிக்குது? தட்ஸ் கால்ட் எஸ் பேஷன்னு சொல்லுவோம். ஒரு குழந்தையினுடைய உள்ளார்ந்த விருப்பம் எது என்பதை கண்டுபிடித்து கண்டறிந்து அதற்கு எதிர்காலம் இருந்தால், அதற்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்றால் அந்த துறைக்கு அனுப்புகிறோன்னா அதுதான் ஒரு சரியான அப்பாவும் அம்மாவும் செய்யக்கூடிய செயலாக இருக்கும்.
இல்லை இதுதான் நல்ல படிப்புன்னு சொல்கிறாங்க, இதுக்கு தான் எல்லாரும் போகிறாங்க, அல்லது இந்த படிப்புக்கு போவதன் மூலமாக தான் என்னுடைய குடும்பத்தினுடைய நீண்டகால வறுமையை, நீண்ட காலமாக அடைபட்டு கிடந்த விஷயத்தை உடைச்சு மாற்ற முடியும்னா நான் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது, தாராளமாக அதுக்கு அனுப்புங்க, புஷ் பண்ணுங்க. நான் எங்கிட்ட பசங்க வந்து கேட்பானுங்க, என்னை வீட்டில் இதுக்கே புஷ் பண்ணுறாங்க சார், எனக்கு வந்து பைக் எடுத்துகிட்டு விலாக் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, நான் வந்து லடாக் போகணும்னு நினச்சிட்டு இருப்பேன், வீட்டில் என்னடா பேக்ரவுண்டுன்னு கேட்டால் ரொம்ப தான் இருக்குது. நான் சொல்லிவிடுவேன், 10 வருஷம் ஒர்க் பண்ணு, பிடிச்சதோ பிடிக்கலையோ காசை கொண்டு வா, வீட்டில் என்ன இல்லையோ அதை கொண்டு வந்து நிரப்பிட்டு 10 வருஷம் டைம் கொடு, 10 வருஷத்துக்கு அப்புறம் உன்னோட பேஷன் என்னமோ தேடி போம்பேன். அது வேற சாப்டர். அது தன்னிறைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் ஓரளவுக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கான எதிர்காலத்தை உருவாக்க முடியுங்கிற இடத்துல குழந்தையுடைய பேஷனாக இல்லாத விஷயத்தை இதுதான் சிறந்தது, இதுதான் என்னுடைய கௌரவம், இதுதான் எனக்கு பிடிச்சது, இதுதான் வேணும்னு திணிச்சிங்கன்னா அது ஒரு சரியான பெற்றோருக்கான நியாயமான செயலாக இருக்காது. முரண்டு பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, முட்டி மோதிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிள்ளை அழுது வடிஞ்சிக்கிட்டே படிக்கும், படிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கும், ஆனால் மனப்பூர்வமாக படிக்காது. மார்க்கை வாங்கும், காலேஜுக்கு போகும், வேலைக்கு போகும், புலம்பும், எப்படா வெளியில் வருவோம் இருக்கும். உளப்பூர்வமாக சித்திரவதையை அனுபவிக்கும். 2025 ஒரு பெற்றோர்கள் அந்த சித்திரவதை அனுபவிக்கக்கூடிய தன்மையை பிள்ளைகளுக்கு கொடுத்து விடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். அது எதன் நிமித்தமாகவும் கொடுத்துடக்கூடாது. எதிர்காலம்லாம் நீங்கள் உத்தரவாதம்லாம் கிடையவே கிடையாதுங்க. இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க, 2025 இருக்கும், 5 வருஷம். இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை, நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய துறை எதெல்லாம் இன்னைக்கு பீக்கில் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதில் 40% காணாமல் போயிடும். 40% வேற ஒன்று ரீப்ளேஸ் பண்ணிவிடு. எண்ணி வச்சு பாருங்க, 5 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததில் இன்றைக்கி எத்தனை கைவிட்டு போயிருக்கு, எத்தனை புதுசாக வந்திருக்குன்னு பாருங்கள். 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்தது இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இல்லை, நிறைய புதுசாக வந்திருக்கு, புதிய வாய்ப்புகள் வந்திருக்கு. அப்போது எதிர்காலத்தில் இதுதான் துறையான்னு கேட்டால் எது அதனுடைய விருப்பமாக இருக்கிறதோ அது சார்ந்து அதற்கு ஒரு எதிர்காலம் இருப்பதற்கான சாத்தியங்கள் இருக்குன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அந்த துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறையில் அந்த பிள்ளைகளை உருவாக்கம் செய்வதை பெற்றோர் தன்னுடைய அடிப்படை கடமையாக செய்யணும். அப்போ இந்த குழந்தை கேட்குறது எல்லாத்தையும் கொடுத்துடணுமா? குழந்தைக்கு நியாயமானதை கொடுங்க. குழந்தைக்கு நியாயமானதை, அந்த உயிருக்கு நியாயமானது. ஏன்னா ஒரு இதுக்கு போனால் தான் சார் நல்லா இருக்கும், இதுக்கு போனால் தானே சார் நல்லா இருக்குங்க, எல்லாருமே இதுக்கு தான் சார் போகிறாங்க, எல்லாரும் ஒன்றுக்கு போகிறதுக்கு நம்ம போயிட முடியுமாங்க? நீங்கள் உங்களோட வீதியில் ரோட்டில் எந்திரிச்சு பாருங்கள், காலையில் எத்தனை பேர் ஒரு நாளைக்கு வாக்கிங் போகிறாங்கன்னு பாருங்கள். வாக்கிங் போகிற எண்ணிக்கை ஒன்று வச்சுக்கோங்க. வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு டாஸ்மாக் இருந்ததுன்னா, ஊருக்கு பக்கத்தில் ஒரு டாஸ்மாக் இருந்ததுன்னா அதில் 12 மணிக்கு எத்தனை எண்ணிக்கை போகுதுன்னு பாருங்கள். ரெண்டையும் கூட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒன்றுமே இல்லை சார், எல்லாரும் அங்கே தான் போகிறாங்கிற மாதிரி இருக்கும். அப்போ எல்லாரும் போகிற துறைக்கு நம்ம போயிட முடியுமா? குறைஞ்சபட்சம் இருக்கானா நான் தான் வாக்கிங் போனேன், ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவோம், உடம்பை பார்த்துக்குவோம், நல்லா இருப்போம், ஹெல்த் வேணும், இதெல்லாம் பார்க்க பண்ணல. அப்போ எல்லோரும் போகக்கூடியது எல்லா நேரங்களிலும் சரியானதெல்லாம் கிடையாது. சரியானதா இல்லையாங்கிற ஆர்கியூமெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் அது நமக்கு தேவையா இல்லையாங்கிற தெளிவை எடுத்துக்கொண்டு பள்ளியோடு இணைந்து ஆசிரியர்களோடு இணைந்து, ஏன்னா இது நாள் வரைக்கும் ஒரு பிள்ளைகளை உருவாக்கியதை விட இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை உருவாக்குவது என்பது மிகுந்த சவாலான விஷயம். காரணம், இப்போ கையில் இருக்கக்கூடிய தலைமுறை ஜென்சி ஆகட்டும் அல்லது ஆல்ஃபா கிட் ஆகட்டும், இனிமேல் வரக்கூடிய பீட்டாவாகட்டும், இது எதுவுமே நினைவுகள் சேகரமாகாத, அனுபவங்கள் பெறாத ஒரு தலைமுறை. அப்படியே வந்து நிற்கும், அவ்வளோதான். சூதுவாதெல்லாம் எதுவும் இருக்காது. சூதுவாதம் இல்லாமல், அனுபவம் இல்லாமல், நினைவுகள் இல்லாமல், எந்த எக்ஸ்பீரியன்ஸும் எதுவும் இல்லாமல் அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக நிற்கும். எங்களையெல்லாம் அப்படி உருவாக்கல, நம்ம உருவாக்க தேவையில்லை. ஏன்னா அன்றைக்கு நினைவுகள் இருந்தது, எல்லாவற்றையும் அனுபவித்து கடந்து வந்தோம். இது எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர்களுக்காகவும் சேர்ந்து இணைந்து யோசித்து உருவாக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். இப்போ 2025 நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வசத்திற்குள், நம்முடைய இசைவிற்குள் நம்மோடு இணைந்து பயணித்து நம்முடைய கனவிற்கும் ஒத்ததாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, அதே நேரத்தில் அதற்கு மிகுந்த ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இணைந்து பயணித்தால் இந்த பிள்ளைகள் அனைவரும் மகத்தான பிள்ளைகளாக எதிர்காலத்தில் வருவார்கள். அப்படி இல்லாவிட்டால் ஏதோ ஒரு தருணத்தில் அந்த பிள்ளைகள் கெட்டு போவதை அல்லது மனதிற்குள் உளைச்சல் படுவதை, மனதிற்குள் மிகப்பெரிய வருத்தத்தையும் பாரத்தையும் சுமக்கக்கூடியதை
அறிந்து கொள்ளக்கூடிய கடைசி நபராக பெற்றோர்களாகிய நாம் தான் இருப்போம். இது ஆழமாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கோட் அது. அவர்களுடைய மோசமான பக்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய கடைசி நபராக பெற்றோர்கள் இருக்கக்கூடாது என்றால் அந்த பிள்ளைகளோடு இணைந்து 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 பயணிக்கணும். ஸ்கூல்லேருந்து அது வரும், வந்தோடனே பேக்கை வைக்கிறப்ப யாரோ ஒருத்தர் தேடும், அம்மா அப்பான்னு தேடும். ஆப்வியஸ்லி அம்மாவை தான் தேட ஆரம்பிக்கும். அம்மாவை தேட ஆரம்பிச்சு, அம்மா இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமான்னு ஆரம்பிக்காது. ஆரம்பிக்கிறப்ப வந்தோடனே ஆரம்பிச்சிடுறியா? நமக்கு வீட்டில் 1008 மண்டையிடி இருக்கும், 1008 பிரச்சனை, 1008 பஞ்சாயத்து அதெல்லாம் இருக்கும். வந்தோடனே ஆரம்பிச்சிடுறியான்னு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை தன்னுடைய குரலை அம்மா கேட்க விரும்பவில்லை அப்படின்னு மனசுக்குள்ளே வச்ச உடனே என்ன ஆகும்னா, தன்னுடைய குரலை யார் கேட்குறாங்களோ அவர்கள் சார்ந்து செல்ல ஆரம்பிச்சு விடும். 3 வருஷம் கழிச்சு தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். வந்தால் எங்கிட்டெல்லாம் பேசுறது இல்லைங்க, யாருக்கிட்டேயோ பேசுது, அவங்ககிட்டனா சிரிச்சு பேசுது, அவங்ககிட்டனா நல்லா பேசுது, எங்கிட்ட முறைக்க ஆரம்பிக்குது. ஏன்னா தன்னை அங்கீகரிக்கவில்லை, தன்னுடைய குரலை கேட்கவில்லை அம்மா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிச்சு. கேட்கக்கூடிய இடத்துக்கு போக ஆரம்பிக்கும், ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போக ஆரம்பிக்கும், லவ் பண்ணுறேங்க, எனக்கு இதுதான் வாழ்க்கைன்னு தீர்மானித்து வந்து நிற்கும். அதை கடைசியாக தெரிஞ்சக்கூடிய நபர்களாகவும் நம்ம இருக்க வேண்டியதாக இருக்கும். பிள்ளைகள் நம் வழியாக வந்தவர்கள், நமக்காக வந்தவர்கள் அல்ல. அவர்களுக்கென்று ஒரு உலகம் இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை, அந்த உலகத்தை அவர்கள் முழுவதுமாக சிறப்பானதாக மாற்றுவதற்கு பெற்றோர்களாகிய நாம் சம்மதம் எடுப்போம். தை பிறந்தால் வழி பிறக்கும். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாய்ப்பிற்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.